பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வத்தை ஆதரித்து கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வா அவர்கள் தொண்டர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்று களத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கின்றார். இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் தனசேகரன் அவர்கள், இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் குமார் அவர்கள், மிக முக்கியமாக மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில தலைவர் ஆதித்யா அவர்கள், மகளிர் அணியினுடைய மாநில செயலர் நதியா அவர்கள், மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர், கடுமையான ஒரு களப்போராளி அண்ணன் விஜயானந்த் அவர்களும் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த 1960 பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி, தமிழ், வடக்கு, தெற்கு. இன்னைக்கு வட மாநிலத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரரை திட்டுறாங்க. மோடி ஐயா போய் தமிழ்நாட்டிலே உட்கார வச்சுக்கிட்டீங்க, இந்த பக்கம் விடவே மாட்டீங்களா? அவர் உலகத்தில் எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி தான் பேசுறார். இதனுடைய பெருமையை மட்டும் தான் பேசுகின்றார். இன்னைக்கு மோடி ஐயா 5 மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்களோடு பேசினாங்க, தொலைபேசி மூலமாக. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூத்து தலைவர், இந்தியாவில் எந்த பூத்து தலைவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுவரை பேசவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத்து தலைவர்கள் நேரடியாக தொலைபேசி 5 மணிக்கு. அதுல மோடி சொல்றாங்க, தமிழ் மொழியை பேசவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரிங்கிறார். உண்மையாலுமே ஒரு எதிரி தமிழ்நாட்டில் தமிழினத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அவர்கள் தான் உண்மையான எதிரி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குழி தோண்டி புதைச்சாச்சு. இன்னைக்கு 33 மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க செஞ்ச சாதனையை பத்தி 1-2 பேசுறாங்களாங்க ஐயா? அவர்கள் 33 மாசம் நான் செஞ்சேன் அப்படின்னு 1, 2, 3, 4, 5 பேசுறாங்களா? இல்லை. 1960 பழைய டேப் ரெக்கார்டர் அப்படியே கேட்டுட்டு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் மேடைக்கு இருந்து மைக் எடுத்து வடக்கு தேய்கிறது, தெற்கு இது வாழுகிறது, அது இது ஹிந்தியை திணிக்கிறார். சகோதரே, மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாட்டில் பலம் பொருந்திய தலைவர் யார், இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இன்னொரு கட்சி இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கவுன்சில் எலெக்ஷன் நினைச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி கவுன்சில் எலெக்ஷன் அவங்க வீதியா, இன்னொரு கட்சி 1960 சட்டமன்ற தேர்தல் ஒரு கட்சி. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய அன்புக்குரிய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் தான் களத்தில் இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.